அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நேற்று நம்ம யாகம் செய்வதன் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் வந்த விஷயத்தை பார்த்துருந்தோம். அதோட முடிவுரையில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதில் என்ன போட்டிருக்காருன்னா, சாமி நம்ம ஞான அக்னியினால் நம்ம கடமைகள் எல்லாமே அதில் ஆகுருதி செஞ்சுருங்க. அதில் உங்களோட பற்றுக்களும் நீங்கள் செஞ்ச ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே உங்களோட பாவனைகளான அனைத்து விஷயத்தையுமே உங்களோட விருப்பு வெறுப்பு, உங்களோட உடல் சம்பந்தமான தேவைகள், உங்களோட பந்தங்கள், உங்களோட அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே மனசு எல்லா உறவுகளையுமே அந்த அங்கே தியாகம் பண்ணிடுங்க. அந்த ஞான அக்னியில் போட்டு தியாகம் செஞ்சுருங்க. அது எல்லாமே ஒளிஞ்சு நீங்கள் நீங்கி நில்லுங்க. இதுதான் அந்த தத்துவமசி அப்படிங்கிற நெருப்பில் நம்ம போட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தத்துவமசிங்கிற நெருப்பில் போட்டு அது எரிக்கும்போது தான் அதில் உண்மையானங்கிற சுகங்கிறது நம்ம கிடைக்கிது. அதை நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கும் போது அது நீயாகிறாய், அதாவது அந்த பிரம்மமே நம்மளாயிடுறோம். அதுதான் தத்துவமசிங்கிற கொள்கை சொல்கிறதா சாமி நமக்கு சொல்கிறார். நம்ம தெய்வத்தன்மை உள்ள ஒரு ஆத்மா. அதனால் நீங்கள் ஏன் சந்தேகப்படணும், ஏன் பயப்படணும், யாரை பார்த்தாரு நீங்கள் பயப்படணும், நீங்கள் பயப்படுறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத சாமி நமக்கு கேள்வி கேட்குறார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதோட இந்த யாகம் செய்வதன் ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தோட முடியுது. அடுத்தது வேதாந்தமும் தன சேர்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் வர்ற விஷயத்தை நீங்கள் நம்ம பார்ப்போம். இது கடைசி தலைப்பு. இந்த முதல் பாகத்தோட கடைசி தலைப்பு இதுதான். இந்த வேதாந்தமும் தன சேர்க்கையும் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த தனம், அதாவது பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு உரிமையானது கிடையாது. இந்த தனம்ங்கிறது உண்மையாலுமே அது கொடுமை செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்குது. அந்த தெய்வத்தன்மை, அந்த அழியாத தெய்வத்தன்மை தான் உங்களோடது. அதுதான் உண்மையான உங்களுடைய வீடு. இங்கே இருக்கிற அந்த நகைகளும் வைரமும் வைதூரியமும் உங்களுடையது கிடையாது. அது உங்களுக்கு சொந்தமும் கிடையாது. இங்கே ஜனங்கள் எல்லாருமே தெய்வத்தன்மைக்காக தெய்வத்தன்மையை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த 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 வைரத்துக்காகவும் வைதூரியத்துக்காகவும் நகைகளுக்காகவும் இதையெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இது ரொம்ப வேடிக்கைக்கு உரிய விஷயமா இருக்குதுன்னு சாமி நமக்கு சொல்கிறார். உண்மையான அந்த அழியாதது அந்த தெய்வத்தன்மையாக தான் இருக்குது. ஆனால் அதை அடையணும். நம்ம அதை அடையாமல் இங்கே இருக்கிற தனத்து பின்னாடி நம்ம சுற்றிட்டு இருக்கிறதா சாமி நமக்கு சொல்கிறார். அதுதான் ஆத்மானுபவம் அடையிறதுக்கு நமக்கு ஒரு குறுக்கீடாகவும் இருக்குது. அது ஒரு இடையூறாகவும் நமக்கு இருக்குது. இந்த சொத்துக்களுங்கிற மூட்டை முடிச்சு இது எல்லாத்தையுமே எனக்கு சொந்தம் அப்படிங்கிற உணர்ச்சி, அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தான் உங்க எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார். அப்போ சுயமான வேதாந்த அனுபவங்கிறது என்னவா இருக்குதுங்கிறத சாமி சொல்றார் அப்படின்னா, சத்திய பொருளோட நம்ம தான் அந்த சத்திய பொருளா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். வீணாசை எல்லாமே ஒழிச்சிருங்க. இங்கே தேவையில்லாத பதவிகள், நீங்கள் வகிச்சிட்டு இருக்கிற பதவி எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாது, அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எந்த எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிங்கிற எந்த அடையாளமும் நீங்கள் வச்சுக்காதீங்க. எந்த பொருளுமே நீங்கள் பந்தப்பட்டு அது பின்னாடி ஆசைப்பட்டுட்டு நீங்கள் இருக்காதீங்க. எல்லாமே பந்தத்தை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பந்தத்தையுமே அழிச்சிருங்க அப்படின்னு சாமி நமக்கு பந்தத்தை நீக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ 2 உதாரணம் மூலியமா இந்த இடத்துல சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு முனிவரை கங்கை நதிக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன். அந்த முனிவருங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிற பசு, அங்கே இருக்கிற நாய்ங்க, அங்கே இருக்கிற மீன்கள், அங்கே இருக்கிற பறவைங்க எல்லாமே அவர் பக்கத்தில் உணவு கேட்குதுங்க. அவர் பக்கத்தில் தியானத்தை முடிச்சுட்டு அவர் கையில் இருக்கிற உணவை கொடுத்த உடனேயுமே அதுங்க எல்லாரும் பயப்படாமல் அவர்கிட்ட இருக்கிற உணவை சம மரியாதையோடையும் அன்போடையும் சாப்பிட்டு இருக்குதுங்க. எப்படி அவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிற தான் அந்த முனிவருக்குள்ளார அந்த அன்புங்கிற விஷயம் சத்திய பொருளை புரிஞ்சுக்கிட்டார். அதனால மற்ற எந்த உயிரினாலையும் அதுகள் தெரிஞ்சிருச்சு.
இங்கே அந்த முனிவர்னால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதனால் அதுங்க எல்லாம் தைரியமாக பக்கத்தில் வருதுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு முனிவரை சாமி சொல்கிறார் என்னென்னா, ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராமா. அவர் உடம்புலெல்லாம் புண்ணு புழு இது எல்லாமே அழுகி இருந்ததாம்மா. அப்போ அந்த புழு எல்லாத்தையுமே வந்து அவரோட சதையை வந்து தொலைச்சி அதில் சாப்பிட்டு இருந்ததாமா. அப்போ அந்த சாப்பிட்டு அந்த உண்ட மயக்கத்தில் அந்த புழுவெல்லாம் கீழே கீழே விழுந்துட்டு இருந்ததாமா. ஆனால் இந்த சாப்பிட்ட உடனே அந்த புழுவெல்லாம் கீழே விழுந்த உடனே இவர் இதை பார்த்துட்டு, ஐயோ இது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன போகும்னு சொல்லி போட்டு அந்த கீழே விழுந்த புழுவை எடுத்து போட்டு தன்னோட புண்ணிலேயே வச்சுக்கிட்டாராமா. அதுவும் மறுபடியும் அந்த புண்ணு எல்லாத்தையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துருந்ததாமா. இப்போ உண்மையான சன்னியாசி யார் அப்படின்னா, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க தான் உண்மையான சன்னியாசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சாமி இந்த உதாரணத்தின் மூலியமா நமக்கு சொல்கிறார். அப்போ யார் உண்மையான சன்னியாசின்னு சாமி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறார். அது என்னன்னா, தான் எடுத்த பிச்சையை அதிக பசியுடன் இருப்பவருக்கு எடுத்து பகிரும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவனே உத்தம சன்னியாசி ஆகிறான் அப்படிங்கிறார். அதாவது தான் வந்து இங்கே யாசகம் எடுத்திருந்தாலும் அந்த பணமும் அந்த பொருளும் அடுத்தவங்க யாருக்காவது அது தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அதை வந்து அடுத்தவங்களுக்கு யார் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறக்கு அந்த மனசு வருதோ அவன் தான் வந்து உண்மையான சன்னியாசியாக இருக்கிறான், அவன் தான் உத்தம சன்னியாசியாக இருக்கிறான் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறார். இந்த பந்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சுக்காம அந்த உத்தம சன்னியாச நிலைமையை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறார். அப்போது இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த கடைசி தலைப்பான வேதாந்தமும் தன சேர்க்கையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம்.